எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இந்த வீடியோ வந்து சண்டே எடுத்திருந்ததாங்க. சண்டே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, அதாவது மத்தி மீன் குழம்பு. இது எங்களோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு குழம்பு சொல்லலாம். என் குட்டி பாப்பா, என் ஹஸ்பண்ட், நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு குழம்புன்னு சொல்லலாம். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நாங்கள் மாங்காய் போட்டு செய்வோம். ஸோ அதுக்கு வந்து மாங்காய் எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் இந்த விலாகோடு சேர்த்து நாங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் போய் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கு எங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் கிடச்சது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பக்கம் வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் 65 பண்ணுறதுக்காக மசாலாவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பாப்பாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும். எப்போவுமே சில்லின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அவளுக்காக எப்போவுமே சில்லி தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எண்ணெய் வந்து நான் திரும்ப யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ரேஷன் கடை எண்ணெய் தான் இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். பொரிச்சு முடிச்சக்கப்புறம் இந்த எண்ணெய் மிச்சமாச்சுன்னா கண்டிப்பாக கீழே தான் கொட்டிடுவேன். ஏன்னா 50, 100ன்னெல்லாம் பார்த்து நம்ம ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் அந்த மாதிரி தான் பண்ணிக்குவேன். எங்கள் வீட்டில் எப்போ சில்லி சிக்கன் பண்ணாலும் ஃபெயிலியரே இல்லாமல் சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும். அதுக்கு நான் என்ன மசாலா யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஜேபியோட சில்லி சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற எல்லா பிராண்டை விட இந்த பிராண்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ஹோட்டல்ஸில் கூட இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நம்ம காலிஃப்ளவர் சில்லி பண்ணலாம், வெண்டைக்காய் போட்டு சில்லி பண்ணலாம், இல்லை உருளைக்கிழங்கு போட்டு பண்ணலாம், மீன் வறுக்கிறதுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே இது ரொம்பவும் நல்லா இருக்கும். ஸோ ஒரு பக்கம் குழம்பு, சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. சில்லி ஃபுல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா ஜூஸியாக இருக்கும். சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். இதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபயர் வந்து நீங்கள் மீடியம் ஃபயரில் வச்சு தான் இதை குக் பண்ணணும். வந்து உள்ளேயும் வெந்துடும், சேம் டைம் கிறிஸ்பியாகவும் வந்துடும். இனி வாங்க சிவா டெக்ஸ்டைல்ஸில் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இது ஃபஸ்ட் டைமாக போயிருக்கேன். நார்மலாகவே வந்து எங்கள் வீட்டில் என்ன ஃபெஸ்டிவல்னாலும் நான் மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். டைரெக்டாக போய் வாங்குறதுக்கு ஒன்றும் டைம் கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வைஸ் வந்து திடீர்னு அவங்க ஜாஸ்தி சொல்கிறாங்களா கம்மி சொல்கிறாங்களான்னே தெரியாது. அவங்க சொல்கிறது தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். ஆன்லைன்லன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்பேரிசன் எல்லாம் பண்ணி வாங்குகிற ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கும். ரிவ்யூ படித்து பார்த்தே வாங்கலாம், ரிட்டன் போட்டுடலாம். ஆனால் இந்த வாட்டி வந்து சரி, நிறைய பேர் யூடியூப்லலாம் கூட இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. நேரில் போய் பார்க்கலான்னு நாங்கள் போய் பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம். பாப்பாவோட ட்ரெஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாப் தான். இது வந்து ஸ்லீவ்லெஸ் டாப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே போட்டுக்கிறதுக்கு ஒரு டெனிம் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாக்கெட்லேயுமே பேட்ச் ஒர்க்கெல்லாம் கொடுத்து, ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் கொடுத்து ரொம்ப நீட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போன அன்றைக்கு சரியான கூட்டமாக இருந்ததுங்க. நாங்கள் போகும்போது அவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்கள் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ கூட்டம். இது வந்து குழந்தைகளுக்கான செக்ஷனில் கலெக்ஷன்ஸ் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விலை ஜாஸ்தியானது எல்லாமே ஸ்டாஃப்ஸ் நம்மளுக்கு எடுத்து காட்டுற மாதிரி பாக்ஸ் பேக்கிங்காக உள்ளே வச்சுருக்காங்க. கொஞ்சம் விலை கம்மியான ஐட்டம்ஸ் எல்லாம் ஹேங்கரில் போட்டு வச்சுருக்காங்க. ஹேங்கரில் போட்டு வச்சுருக்கிற ஐட்டமே ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு நாங்கள் அதில் பார்த்தோம். எங்களுக்கு அதுலேருந்தே இந்த ப்ராடக்ட் கிடச்சிது. இது வந்து ஒரே ஒரு பீஸ் தான் அங்கே இருந்தது. ஆஃபரில் வந்து நிறைய ப்ராடக்ட் அப்படியே மிக்ஸ்டாகி இருந்தது. பாப்பாவுக்கு இது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. குழந்தைகளுக்கு கூட நீட்டாக ட்ரையல் ரூம் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக ஒரு பிராண்ட் ஷாப் போனால் இந்த அளவுக்கு ட்ரையல் ரூம் எல்லாம் ஒரு நீட்னஸ் இருக்குமோ அதே மாதிரி இங்கே நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் எடுத்திருந்தோம். இது செட்டு தாங்க. அந்த டேன் டாப்பும் அந்த ஜாக்கெட்டும் இந்த ஷார்ட்ஸும் மூணுமே செட்டாக தான் வருது. இதுலேயுமே வந்து சேம் அந்த டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து இதுக்கு வந்து அட்டாச்சாக ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஒரு கீ செயின் மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இதில் ஹோல்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 780 வருதுங்க. 780க்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு ஓகே தான், சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. வந்து பாப்பாவுக்கு ஒரு கவுன் வாங்கியிருந்தோம். இந்த கவுன் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் வந்து ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வச்சு ஒன் சைடு வந்து நல்லா ஒரு ஃப்ளேர்டு டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நல்ல பிரின்சஸ் கவுன் மாதிரி இருந்தது. பாப்பாவுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதே மாதிரி பேட்டர்னில் நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க. இதில் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் அவைலபிள் இருந்தது. இந்த பிரின்சஸ் ஃப்ராக் அப்புறம் பார்த்திங்கன்னா பர்த்டே ஃப்ராக்கில்
நமக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தியானதெல்லாம் பாக்ஸ் ஐட்டம்ஸாக வச்சுருக்காங்க. வந்து நாங்கள் ஹேங்கர்லேருந்து தான் எடுத்தோம். ஸோ இதுவும் வந்து பிலோ 1000 தான் வந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ராக்கெல்லாம் வந்து ஆன்லைனில் கொஞ்சம் பார்த்துருந்தேன். ஆன்லைனில் வந்து ஒரு 700 800 ரேஞ்சுக்கெல்லாம் பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் டிசைன் இல்லாமல் வெறும் எம்டியாக கவுன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வந்து உங்களுக்கு டிசைன்ஸோட பார்க்குறக்கும் நல்ல லுக் வைஸ் நல்லாவும் இருந்தது. காஸ்ட் வைஸும் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தெரிஞ்சுது. அதனால் இதை வாங்கியிருக்கேன். அப்போ வந்து நல்ல ஃபேராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது நல்லாவே செட் ஆகிருந்தது. இந்த ஃப்ராக் வந்து நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. உள்ளே எல்லாம் பாருங்கள் கேனெல்லாம் வச்சு ரொம்ப நீட்டாகவே இருந்தது. பாப்பா போட்டு பார்த்தப்போ ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் இதை வாங்கியிருந்தோம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் கூட போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப ஹை ரேஞ்சும் இல்லை, ரொம்ப லோ ப்ரைஸும் இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கிது. ஸோ இந்த ப்ராடக்டோட ரேட் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 750 வருதுங்க. பாப்பாவுக்கு பர்ச்சேஸ் போன இடத்துல அப்படியே நம்மளுக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் வாங்கலான்னு போயிருந்தேங்க. இது வந்து பேட்டாவோட ஸ்லிப்பர் வச்சுருந்தாங்க. இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மாதிரி ஆலிவ் கிரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் வந்து டிஸ்கவுண்ட் ஓடிட்டு இருந்தது. ஸோ அதனால் இதையும் வாங்கிக்கலான்னு. ஏன்னா ஆல்ரெடி வந்து எங்கிட்ட இருக்கிற ஸ்லிப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்குது ஃபுல் டே வேர் பண்ணுறக்கெல்லாம். இந்த மாதிரி ஸ்லிப்பர் ஒன்று வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இது கம்ஃபர்ட்காக தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 499 வந்துருந்துச்சு. ஆனால் இவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. ஸோ 450க்கு கிடச்சிது. 50 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆச்சு. ஸோ இது போட்டு பார்த்து வாங்கினேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்பவும் நல்லாவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு ஒரு ஷூ வாங்கியிருந்தோம். இது ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இருந்தது. வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெல்லாம் இது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 320 போட்டிருந்தாங்க. நமக்கு ஆஃபரில் வந்து 290க்கு கிடச்சிது. 290க்கு இந்த ப்ராடக்ட் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. நாங்கள் வாங்கின ப்ராடக்ட்க்கு மொத்தமாக எவ்வளோ பில்லு வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2270 ரூபா வந்துச்சுங்க. ஸோ நாங்கள் வாங்கியிருந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்போ ஆஃபர் போயிட்டு இருந்தது. கடை ஓப்பன் ஆன புதுசு அப்படிங்கிறனால மே 15 வரைக்கும் ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது. ப்ராடக்ட் வாங்குற எல்லாருக்குமே 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா கிஃப்ட்டுன்னு. நாங்கள் 2000 ரூபாய்க்கு மேலே வாங்கினால எங்களுக்கு தாம்பூல தட்டு வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் கிஃப்ட்டுன்னா ஏனோ தானோன்னு எதையும் கொடுக்காம கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த தட்டு வந்து நல்ல வெயிட்டாக இருந்ததுங்க. தக்கையாவெல்லாம் இல்லை, நல்ல வெயிட்டாக இருந்தது. சீர்வரிசைக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. இது வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸ்லாம் வாங்கலை. இது வந்து சாய்பாபா காலனியில் இருக்கிற மூன்சன்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க பாப்பா பர்த்டேக்கு போட்டுக்கிறதுக்காக. இது ஒரு ஆலிவ் கிரீன் கலர் டாப் தான். ஃபுல்லாக காட்டனில் தான் இருந்தது. அங்கே ஒரே ஒரு பீஸ் தாங்க இருந்தது. மெயினாக இதோட ஹேண்ட் தான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு. அதுக்காக வாங்கி இதோட ப்ரைஸ் வந்து 750 வந்திருந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து பாம்பே பேஸ்லி பிராண்டுன்னு போட்டிருந்துச்சு. பட் இவங்க கிட்ட இருக்கிறதுல ஃபஸ்ட் காப்பியா இல்லை ஒரிஜினலானு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் எனக்கு இது ஃபஸ்ட் காப்பி மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். ஆனால் சாயெல்லாம் போகல. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக கிஃப்ட் பண்ணதாங்க. இது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நான் ஹேண்ட்பேக்கு பதிலாக ஸ்லிங் பேக் கேட்டுகிட்டே இருந்தேங்க. ஏன்னா எங்கே போனாலும் பாப்பாவெல்லாம் தூக்கிட்டு போகிறதுனால எப்படியோ ஒரு வாட்டர் பாட்டில், கர்ச்சீஃபு, ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, பர்ஸு, இப்படி ஏகப்பட்ட திங்ஸ் வச்சு பேக்கை பார்த்தோம்னா இதே புளி மூட்டையாட்டம் இருக்கும். அதனால் ஒரு சின்ன பேக் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இந்த வாட்டி எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரொம்பவும் நல்லா இருந்ததுங்க. இதை வந்து நம்ம அந்த ஹேண்டில் மட்டும் பிடிச்சி சின்ன பேக் மாதிரியும் யூஸ் பண்ணி, இல்லாட்டின்னா இந்த மாதிரி ஸ்லிங் பேக் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 பர்பஸ் தான். இதில் 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது போக பின்னாடி ஒரு சைட் ஜிப் கூட கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஹேண்டிலில் வந்து கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. வேண்டாட்டி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் சுமாராக எவ்வளோ இருக்குன்னு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.